இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்க மட்டும் வரலனா என்ன கொன்னே போட்டிருப்பாங்க. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. உனக்கு ஒண்ணு ஆகலையே, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் மேடம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க எங்க இருந்து வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? ஐ எம் கௌசல்யா IPS. கார்த்தி படிச்ச காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்பதான் கார்த்தி எனக்கு அறிமுகமானாரு. அப்படியா? சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்து கலக்கிட்டீங்க. ரவுடிங்க உங்க அடியை தாங்க முடியாம தலை தெறிக்க ஓடிட்டாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கார்த்தி தான் எனக்கு ஃபோன் பண்ணி, எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வரும் போல இருக்கு. ஏற்கனவே நடந்த கும்பாபிஷேகத்துல என் அம்மாவை இழந்துட்டேன். எங்க குடும்பத்துல இருந்து இனிமே நான் யாரையும் இழக்க கூடாது, ஊர் ஜனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அப்படியா? ஆமா. கார்த்திக் கேட்டதுமே சரின்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். கோயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு பொம்பளை உன்கிட்ட அவ பொண்ணு பிரசவ வலியால துடிக்கிறான்னு உதவி கேட்டால, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்பவே அந்த பொம்பளை மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அம்மா, கோயிலுக்கு வந்த இடத்துல என் பொண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. அதனாலதான் புடவைய மறைவா கட்டி பிரசவம் பார்த்துட்டு இருக்கோம். உதவிக்கு ஆள் தேவைப்படுதுமா. நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். வரீங்களாமா? உங்க பொண்ணு எங்க இருக்காங்க? இதோ இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. சரி வாங்க போலாம். அப்புறம் தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்து இப்போ உன்னை காப்பாத்தின. நீங்க எங்க இருந்தாலும் டியூட்டில கரெக்டா இருப்பீங்க போல இருக்கு. சரி வா போலாம்.